கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருப்பாடுகளின் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை, சிலுவை மரணத்தை நினைவு கூறுகின்ற மிக முக்கியமான காலகட்டத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளின் மாலை பொழுதிலே நாம் திருப்பாடல்களின் பாடல்களை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கின்றோம். இந்த பாடல் வழிபாட்டிலே ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யவும், குழுவாக நாம் இணைந்து பாடுகின்ற பாடல்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய சிலுவையை நம்முடைய வாழ்வியலாக்கவும் நாம் ஜெபசிந்தையோடு இந்த பாடல் வழிபாட்டில் பங்கு பெறுவோம். ஆண்டவருடைய ஆற்றல் நம்மை ஆளுகை செய்யட்டும். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த மகிழ்ச்சிகரமான மாலை பொழுதிற்காகவும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் ஒன்றிணைந்து பாடல்களை பாடி ஆராதிப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல்கள் ஆண்டவரே, நாங்கள் சிலுவையின் மேன்மையை, மகிமையை புரிந்து கொள்கின்றவைகளாய் அமைய ஆண்டவருடைய அருட்பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்த நாங்கள் பாடு சிந்தனைகளை முழுமை செய்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் தாரும். பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் வழியாக மிகுந்த அர்ப்பணிப்போடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாக. இந்த பாடல் வழிபாட்டிற்கு தொடக்கமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 90வது பாமாலை பாடுவோம். பாமாலை 90. 40 நாள் ராப்பகல் வனவாசம் பண்ணினீர், 40 நாள் ராப்பகல் சோதிக்கப்பட்டும் வென்றீர் என்ற பாமாலை நாம் எல்லாரும் எழுந்து நின்று இணைந்து பாடுவோம்.
ஆண்டவருடைய திருமுன்னிலே நம்முடைய குறைவுகளை, குற்றங்களை, பலவீனங்களை உணர்வோம். முழங்கால் படியிட்டவர்களாய் தாவீது அறிக்கை செய்த பாவத்தை, அந்த பாவ அறிக்கை ஜெபத்தை நாமும் அறிக்கை செய்கின்ற மனநிலைமையோடு 51ஆம் சங்கீதத்தை நம்முடைய பாவ அறிக்கை ஜெபமாக முழங்கால் படியிட்டவர்களாய் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஏறெடுப்போம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமாய் என்னை சுத்திகரியும். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவனீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாததை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் நான் எனக்கு தெரியப்படுத்துவேன். நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கல்வியருளும், அப்பொழுது நான் குறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிவுறும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனே, சுத்திகரியும், நிலைவரமான ஆவியில் உள்ளத்திலே புதுப்பியும். முது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், முது பரிசாக எடுத்துக்கொள்ளாமலும் இருக்கும். புது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகர் புது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் இடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்த பலிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவும் உம்முடைய நீதியை எம்பிரமாய் பாடும். ஆண்டவரே, என் விருதுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாயுடைய புகழை அறிவிக்கும். பலியை விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு கேட்கும் பலிகள் நறுமணமானவைதான். தேவனை நறுமணதும் நறுமணமான இதத்தை நீர் புறக்கணியீர். சீயோனுக்கும் அது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலியில் பிரியப்படுவேன். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காலைகளை பலியிடுவார்கள். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ விமோசனத்தையும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்வை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. உட்காருங்கள். முதலாவது பாடகர் குழுவினர் தங்களுடைய முதல் பாடலை பாடும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து முதலாவது திருமுறை பகுதி வாசிக்கப்படும். பாடகர் குழுவினர் முதல் பாடல் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து முதலாம் திருமுறை பாடம் வாசிக்கப்படும். சிலுவையோ
உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. தீய சிந்தனை நான் நினைத்ததா, உன் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். தீய சிந்தனை நான் நினைத்ததா, உன் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. பெருமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உன் விழாவை குத்தினேனே. பெருமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உன் விழாவை குத்தினேனே. உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவ சேற்றினார். எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. எங்கு போகிறேன் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே. ஆயத்தமாக இருக்கும். கேட்போம்.
வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோபு 19ஆம் அதிகாரம் 21 முதல் 27. யோபு 19ஆம் அதிகாரம் 21 முதல் 27. என் சிநேகிதரே, எனக்கு இரங்குங்கள், எனக்கு இரங்குங்கள். தேவனுடைய கை என்னை தொட்டது. தேவனைப் போல நீங்களும் என்னை துன்பப்படுத்துவானேன். என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறதென்ன? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகிப்போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. குழுவினர் பாடல் பாட அன்போடு கூட அழைக்கிறேன்.
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சிறப்பு செய்தியாளர் கீர்த்தனையிலிருந்து ஒரு சிறப்பு பாடலை நம்ம மத்தியிலே பாட இருக்கிறார்கள். அவர்களை பாடும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த பாடலை தொடர்ந்து இரண்டாவது திருமறை பகுதிக்காக ஆயத்தப்படும்படி அன்போடு கூட கேட்கிறேன். எண்பத்தி எட்டாவது கீர்த்தனை பாடலை என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? தனக்குத்தானே நிகராம் தாதை திருச்சுதனா மனுக்குளம் தன்னை மீட்க மானிடனாக வந்த உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? தாய்மகளுக்காக சாவாலோ கூட பிறந்த தமையன் தம்பிக்காய் மாய்வானோ? நேய நேயர்காய் சாவானோ தனது உயிரை நேர் விரோதிக்காய் ஈவானோ? நீர் இம்மண்ணுலகில் நீசர்கட்காக வந்து நீர் இம்மண்ணுலகில் நீசர்கட்காக வந்து காயுமணமடவர்க்காக மரித்தாய் சுவாமி. உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? கந்தை ஊரிந்தறிந்தனை நீதியின் நாடை கணக்க கொடுத்து வித்தனை மந்தையில் சேர்த்து வைத்தனை கடும் வீணைகள் மாற்றி அந்தனை காத்தனை கந்தமலர் பாதனே கனகரத்னமேருவே கந்தமலர் பாதனே கனகரத்னமேருவே சிந்தைவு வந்து வந்து தியாக ராஜனே சுவாமி. உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? உனக்கு நிகரானவர் யார் இந்த உலகம் முழுவதிலுமே? படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. பிலிப்பியர் 2 வசனங்கள் 5 முதல். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும்
தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்பது பாட முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். வாலிபர் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாட வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன். இயேசுவே உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும். ஓ இயேசுவே உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும். சுமக்க எங்களுக்கு பலத்தினை தாரும். ஓ பலத்தினை தாரும். ஓ இயேசுவே உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும். சாபம் வென்றது சிலுவையே சிலுவை, அதை ஏந்தி நாமும் நடந்திட்டாலே அகன்றது அழுகையே. சின்னம் இன்று எங்கள் வெற்றியின் சின்னம், ஏற்றுக்கொண்டு வழி நடந்தால் பெருமையே. ஓ இயேசுவே உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும்.
சிலுவையே, அந்த வீர சிலுவை வழங்கி கொடுத்தது ஆட்சியே மகிமையே. விண்ணகம் சென்றிட சிலுவை பாதை, மன்னகம் மகிழ்ந்திட ஒளிரும் பாதை, ஏற்றுக்கொண்டு வழி நடந்தால் பெருமையே. ஓ இயேசுவே, உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும். ஓ இயேசுவே, உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும். சிலுவை சுமக்க எங்களுக்கு பலத்தினை தாரும். ஓ பலத்தினை தாரும். ஓ இயேசுவே, உன்னத உன் சிலுவை, அதை சுமக்கவே உன்னருள் வரம் தாரும். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனைகளிலே 44வது கீர்த்தனை, ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவேன் இதற்கு ஈடுதான் என்ற கீர்த்தனையில் நாம் எழுந்து நின்று பாடுவோம். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். பாடகர் குழுவினர் காணிக்கை சேகரிக்கின்ற பணியை நிறைவேற்ற அன்போடு அழைக்கிறேன். இந்த பாடுதா சுவாமி, என்ன தருவே இதற்கீடுனா, ஏன் இந்த பாடுதா ஆனந்த நேமியே, ஆனந்த நேமியே, என்னை ஆளவன் சுவாமியே, ஏன் இந்த பாடுதா சுவாமி, என்ன தருவே இதற்கீடுனா, ஏன் இந்த பாடுதா சமணியிடம் ஏகவும் அதின் கெழுமலர் காவிடை போகவும், சமணியிடம் ஏகவும் அச்சயனே மனம் நோகவும், அச்சயனே மனம் நோகவும், சொல்லளவில்லா துயரமாகவும், ஏன் இந்த பாடுதான் சுவாமி, என்ன தருவே இதற்கீடுனா, ஏன் இந்த பாடுதான் முழந்தால் படியிட்டு தாளவும், மும்முறை முகம் தரைப்பட வீழவும், முழங்கால் படியிட்டு தாளவும், மலுங்க துயர் உமை சூழவும், மலுங்க துயர் உமை சூழவும், கூட
துயரகல செய்யும் என் துரைக்கவோ அப்பா பிதாவை என்றழைக்கவோ செப்பும் உன் சித்தம் என்று சாற்றவோ செப்பும் உன் சித்தம் என்று சாற்றவோ ஒரு தேவதூதன் வந்து தேற்றவோ ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவே இதற்கீடு நான் ஏன் இந்த பாடுதான் ஆத்மதுயர் மிக நிறவோ குலம்பாக உதிர வேள்வை ஓடவோ ஆத்மதுயர் மிக நிறவோ சாத்திர மொழிகள் ஒத்தாடவோ சாத்திர மொழிகள் ஒத்தாடவோ உந்தன் தாசரும் பருந்தனை நாடவோ ஏன் இந்த பாடுதான் சுவாமி என்ன தருவே இதற்கீடு நான் ஏன் இந்த உட்காருங்கள். 3ஆம் திருமறை பகுதி படிக்க கேட்போம். நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 35 வசனத்தின் முதல் 45 வசனம் வரை. அப்பொழுது செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அவரிடத்தில் வந்து, போதகரே, நாங்கள் கேட்டுக்கொள்ளப் போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உமது மகிமையிலே எங்களில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கே தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள், கூடும் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். மற்ற 10 பேரும் அதை கேட்டு யாக்கோபின் மேலும் யோவானின் மேலும் எரிச்சலானார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலும் சிறப்பாக நம்ம மத்தியிலே வந்து பாடல்களின் வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் நம்முடைய அன்பின் அழைப்பு ஏற்று வந்த திண்டுக்கல் கிழக்கு குருசேகர தலைவர் அருள் திரு பெஞ்சமின் பிராங்க்லின் ஐயா அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் இப்பொழுது பாடல்களை பாடி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பார்கள். மத்தேயு 10
ஒரு புதிய பாடலை நம்ம சேர்ந்து பாடலாம். அற்புத நாயகனே சரணம், வித்தகராய் வந்த விட்புடலே சரணம். அற்புத நாயகனே இத்தரை மீதினில் ஈனச்சிலுவையை, இத்தரை மீதினில் ஈனச்சிலுவையை இன்பமாய் சுமந்திட்ட இயேசுவே சரணம். அற்புத நாயகனே சரணம், வித்தகராய் வந்த விட்புலனே சரணம். அற்புத நாயகனே அறியாது செய்தாரே மன்னிக்க பரிந்தோனே, மாசில்லா மணியே அழகையை வென்றவனே. அறியாது செய்தாரே மன்னிக்க பரிந்தோனே, மாசில்லா மணியே அழகையை வென்றவனே. என்னுடனே இன்று, என்னுடனே இன்று இருப்பாய் என்றோனே. என்னுடனே இன்று இருப்பாய் என்றோனே. எத்தனை நீட்டிட்ட இயேசுவே சரணம். அற்புத நாயகனே அன்னையும் அன்பையும் விஞ்சியே நின்றோனே. அன்புடை சீடனுக்கு ஆதரவளித்தோனே. அன்னையின் அன்பையும் விஞ்சியே நின்றோனே. அன்புடை சீடனுக்கு ஆதரவளித்தோனே. அன்பதன் ஏக்கத்தை, அன்பதன் ஏக்கத்தை வார்த்தையால் வடித்தோனே. அன்பதன் ஏக்கத்தை வார்த்தையால் வடித்தோனே. மரியின் மைந்தனே இயேசுவே சரணம். அற்புத நாயகனே சரணம், வித்தகராய் வந்த விட்புடனே சரணம். அற்புத நாயகனே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 3 குறிப்புகளை விரைவாக நாம் தியானிக்க போகிறோம். ஒருவேளை இது லெந்து காலங்களாக இருப்பதனாலே அதற்கேற்றபடி ஒரு செய்தியை நான் ஆயத்தம் செய்து வந்தேன். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனம் இருக்கிறது. மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 27ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லுகிற ஒரு குரல் அங்கே இருக்கிறது. மார்க் 15:30 நம்ம வாசித்தாலும் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்ற ஒரு சத்தம் அங்கே கேட்கிறது. இந்த வசனத்தை மையமாக வைத்து இந்த லெந்து காலங்கள் நாம் பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு அருமையான காலங்கள் லெந்த காலங்கள். ஒருவேளை இந்த மரங்கள் எல்லாம் பழுத்து போன இலைகள் எல்லாம் உதிர்த்து விட்டு புதிய இலைகள் எல்லாம் துளிர் விடுகிற ஒரு காலம்.
நீங்களும் நானும் கூட இந்த லெந்து காலங்களிலே நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடிய காரியங்களை நாம் மறந்து அவைகளை நாம் உதறி தள்ளிவிட்டு முன்னோக்கி நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் உண்டு. ஒரு ஊரில் ஒரு சபை போதகர் இருந்தார். அவர் சொன்னாராம் சபை மக்கள்கிட்ட, வருகிற ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் சிலுவை என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்கள் கொண்டு வந்து படைக்க வேண்டும் என்று சொல்லி அறிவிப்பு சொன்னார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தங்கள் வாழ்க்கையில் எதை சிலுவை என்று எண்ணுகிறார்களோ அவைகளை கொண்டு வந்து படைக்க ஆரம்பித்தார்கள். சிறு பிள்ளைகள்லாம் புஸ்தகத்தெல்லாம் கொண்டு வந்தாங்க. எங்களுக்கு சிலுவையை இந்த புத்தகம் எப்போ பார்த்தாலும் படி என்று சொல்லுகிறார்கள். வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் அந்த லேப்டாப்பெல்லாம் கொண்டு வந்து படித்தாங்க. இதுதான் எங்களுக்கு பெரிய தலைவலியாக இருக்கிறது என்று. இப்படி ஒவ்வொருவரும் திருமணமான பெண்கள்லாம் சமையல் பாத்திரங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. இதை பாத்திரங்களை கழுவுவது தான் பெரிய சிலுவை என்று ஒவ்வொரு விதமாக கொண்டு வந்து படைக்க ஆரம்பித்தார்கள். இப்பொழுது ஆராதனை துவங்க ஆரம்பித்தது. வெளியே வாசல்ல இருந்து ஒருத்தர் சத்தம் கூட, ஐயா நான் இன்னும் கொண்டு வரல, தயவு செய்து வெயிட் பண்ணுங்க அப்படி. அவரும் காத்திருக்கிறார். தன் மனைவியை கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்தார். என் வாழ்க்கையில் சிலுவையே இவள்தாள் என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை பின்னோக்கி இழுக்கிற பல காரியங்கள் இருக்கிறது, முன்னோக்கி நகர்விடாதபடி. இந்த லெந்து காலங்களிலே நாம் முன்னோக்கி நகர்வதற்கான பிரயாசங்கள். முதலாவது ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பி கொண்டால், அங்கே மோசேயினுடைய வாழ்க்கையில் அவர் தன் வாழ்க்கையில் பின்னோக்கி அவர் இழுக்கக்கூடிய ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன காரியம்? அவர் சொல்லாரு, உம்முடைய அடியானுக்கு உபத்திரவம் வர பண்ணியது என்ன, நம்முடைய கண்களில் கிருபை கிடைக்காமல் போனது என்ன என்று சொல்லுகிறார். நிறைய வேதாகம பெரியவர்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட இந்த பேக் ஸ்லைடிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், பின்னோக்கி இழுக்கக்கூடிய தடுமாறுகிற அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லி, இவர்களை கற்பம் தரித்தது நானா என்று மோசே ஆண்டவரை பார்த்து கேட்பதை நம்ம பார்க்கலாம். 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று சொல்லுகிறார். யாரு? மோசே. ஆண்டவருக்காக வைராக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வரக்கூடிய பெரிய பொறுப்பை பெற்றுக்கொண்ட மோசேயுடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் அவரை தடுமாற வைக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறது. எப்பொழுதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் மோசே என்ன செய்கிறார்? கொஞ்சம் பின்னோக்கி இழுக்கப்படுவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால், இஸ்ரேல் மக்களுடைய பின்மாற்றமான ஒரு அனுபவம், அவர்களுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி இழுக்கிற காரியம் என்ன? 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவங்க சொல்கிறாங்க, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தீர் என்று சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட பாதி தூரம் அவங்க வந்துட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு பாதி தூரம் வந்துட்டாங்க. ஆனாலும் அவர்களை பின்னோக்கி இழுக்கக்கூடிய பல காரியங்களை நம்ம பார்க்கலாம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிப்ப போனால், இந்த எகிப்து தேசத்திலேயே எங்களை விட்டுவிடும் என்று நாங்கள் சொன்னோம் அல்லவா என்று மோசையோடு கூட என்ன செய்கிறாங்க? இஸ்ரேல் மக்கள் தர்க்கம் செய்கிறார்கள், வாக்குவாதம் செய்வதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னொரு 2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பாருங்க, பசி எடுத்த உடனே இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே போயிடுச்சு? எகிப்தை நோக்கி போயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எகிப்திலே நாங்கள் பணம் கொடுக்காமல் சாப்பிட்ட மச்சங்கள்லாம் மீன்கள், கடல் உணவுகள், வெள்ளரிக்காய்கள், கொம்மட்டிக்காய்கள், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, இதையெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம்? நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்கிறாங்க. இதை வாசிக்கூட நான் யோசித்து பார்த்தேன். இஸ்ரேல் மக்களுடைய சரீரம் மாத்திரமே எங்கே வந்திருக்குது சொல்லுங்கள்? எகிப்தை விட்டு புறப்பட்டாயிருச்சு. எண்ணங்கள், சிந்தைகள்லாம் எங்கே தான் இருக்குது சொல்லுங்கள்? இன்னும் அந்த உணவின் மேலே இச்சை உள்ளவர்களாய் அவங்க இருந்தாங்க. அவர்களை இஸ்ரேல் மக்களை பின்னோக்கி இழுக்கிற காரியம் என்ன? உணவின் மீது மிகவும் இச்சை கொண்டவர்களாய் அவங்க இருந்தாங்க. அதனால தான் அநேக நேரங்கள் அவர்கள் பின்னோக்கி இழுக்கப்படுவதை பார்க்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தருடைய சிந்தை என்ன? என் ஜனங்கள் பசியாய் இருந்தாலும் சொல்லுங்க, அவர்கள் சுதந்திரமாய்
விடுதலையோடு இருக்க வேண்டும். ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணம் என்ன சொல்லுங்க? நாங்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு நல்ல உணவு கிடைத்தால் போதும் என்று அவர் நினைக்கிறார்கள். இதுதான் பின்னோக்கி இழுக்கக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய வாழ்க்கையில் கூட பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி நாம் செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிப்பு போனால் இதை விட எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், உணவுக்கு பசி எடுத்த உடனே நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனால் கூட சொல்லுங்கள் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சா போதும், நாங்கள் செத்து போனால் கூட பரவாயில்லை, தாவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைமை. இதுதான் நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடிய காரியம். ஆனால் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எங்கே நோக்கி இழுக்கிறார்? கானானை நோக்கி இழுக்கிறார். ஆனால் இவருடைய இச்சை என்ன? மீண்டுமாய் எகிப்தை நோக்கி இழுப்பதை நம்ம பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாம் செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பாடலை நம்ம வேகமாக நம்ம பாடிடலாம். இரண்டாவது பாடல் சென்னை சேர்ந்த வியாசர் லாரன்ஸ் லேசான காரியம் பாடலை கம்போஸ் பண்ணவர் தான் அந்த பாடலை பாடியிருக்கிறாரு. நம்ம பாடலாம். கொள்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கொள்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கல்வனின் பாவம் கழுவிடவே அவர் கால்களில் ஆணிகள் கசுகின்றதே. கல்வனின் பாவம் கழுவிடவே அவர் கால்களில் ஆணிகள் கசுகின்றதே. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ? ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ? 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 கொள்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. ஈடில்லை இணையுமில்லை இயேசு என் நேசரை போல் எவருமில்லை. ஈடில்லை இணையுமில்லை இயேசு என் நேசரை போல் எவருமில்லை. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. உதிரம் வியர்வையாகி மேனியிலே பெருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உருகுதையா. கல்வாரி கொடுமை கண்டு எனது உள்ளம் உருகுதையா. ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ? ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ? 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 கொள்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. மகிமையின் தேவன் மனிதர் முன்னே மனம் கசந்தழுது நின்றார். மா கொடுமை பாடுவோம். மகிமையின் தேவன் மனிதர் முன்னே மனம் கசந்தழுது நின்றார். மா கொடுமை வாரடி வாதையாலே வாடி சிதைந்த மேனியது. வாரடி வாதையாலே வாடி சிதைந்த மேனியது. கல்வாரி பார சிலுவை சுமந்து நடந்த பாதையது. கல்வாரி பார சிலுவை சுமந்து
நடந்த பாதை அது, ஏன் இந்த நெஞ்சில கை வச்சு பாடுவோம். எனக்காய்தானோ ஏன் இந்த பாடுகள், எனக்காய்தானோ எனக்காய்தானோ எனக்காய்தானோ. கொள்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்து. கடைசி நீங்க பாடுங்க. பரமசுகம் தரும் உதிரம் ஊற்றென பாய்ந்திடுதே சிலுவையிலே. பரமசுகம் தரும் உதிரம் ஊற்றென பாய்ந்திடுதே சிலுவையிலே. காலைகள் ஆட்டுக்கடா தீர்த்திடாத பாவவினை, காலைகள் ஆட்டுக்கடா தீர்த்திடாத பாவவினை. கல்வாரி சிலுவை அன்பு நித்திய லோகம் சேர்க்கும் உன்னை, கல்வாரி சிலுவை அன்பு. இந்த பாடுகள், ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ, ஏன் இந்த பாடுகள் எனக்காய்தானோ எனக்காய்தானோ எனக்காய்தானோ. கொள்கதாவில் குருசினிலே குருதி வெள்ளம் பாய்ந்திடுதே. கடைசியா ஒரு குறிப்பை பார்த்து நம்ம நிறைவு செய்து விடலாம். பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாய் இருந்தது என்று என்று சொல்லாது. இந்நாட்களை பார்க்கிலும் என் முன்னாட்கள் நலமாய் இருந்தது, நன்றாய் இருந்தது என்று ஒரு நாளும் நீ சொல்லாதே. பிலிப்பியர் 3:13 சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் ஓடுகிறேன் என்று அவர் எழுதுவதை நம்ம பார்க்கலாம். கடைசியாக ஒரு கேரக்டரை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பாருங்க, ஒரு கழுதையின் தாடை எலும்பை எடுத்து எத்தனை பேர் கொள்றாரு? எவ்வளவு பேர்? 1000 பேரை அவர் கொள்ளுகிறார். இது நடந்து முடிந்த பின்னாடி தண்ணீர் இல்லாமல் தாகத்தினாலே மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் சிம்சோன். அவர் சொல்லார் பாருங்க 18ஆம் வசனத்தில், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டு இருக்கு, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவருடைய கையிலே விழ வேண்டுமோன்னு சொன்னவுடன் ஆண்டவர் என்ன செய்கிற, ஒரு பாறையை வெடிக்க பண்ணி அந்த சிம்சோனுக்கு தண்ணீர் கொடுக்கிறார். அவன் உயிர் திரும்ப வந்தது. 16ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டார். இப்போதான் ஆண்டவருடைய அற்புதத்தை ருசித்து பார்க்கிறார். உயிர் போகக்கூடிய நிலைமை வருகிறது. ஆண்டவர் நோக்கி கதறுகிறார், பாறையை உடைத்து தண்ணீரை கொடுக்கிறார். அந்த தண்ணீரை பருகி மீண்டுமாய் ஜீவனை பெறுகிறார். அதை பெற்றுக்கொண்ட உடனே மறுபடியும் அவர் இழுக்கிறது. எங்கே போகிறார்? காசா என்ற பட்டணத்தை நோக்கி போய் அங்கே போய் ஒரு வேசியை அவர் பார்க்கிறார். ஒரு வேசியை பார்க்கிறார். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு வைத்த இலக்கை அவர் அடையாமல் போனதற்கு காரணம், பின்னோக்கி இழுக்கிற காரியத்தில் அவர் தடுமாறி விழுந்து போனதை நம்ம பார்க்கலாம். பின்னோக்கி இழுக்கக்கூடிய காரியங்களிலே அவர் விழுந்து போனதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் முன்னாடி வாங்க, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். அங்கே பாருங்க 5ஆம் வசனத்தில், அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக சொல்லுங்க வந்தது. இந்த சிங்கம் யார்? இந்த சிங்கத்துக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு. என்னது சொல்லுங்க? ஏதோ ஒரு தடையை ஆண்டவர் கொண்டு வருகிறார் சிம்சோனுக்கு எதிராக. ஆனால் அந்த தடையை தாண்டி அவர் என்ன செய்கிறார்? போறார். 7ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் போய் அந்த பெண்ணோடு பேசினான், அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள்.
போகும் பொழுதே ஒரு தடை வருகிறது. அந்த தடையை தாண்டி போகிறாரு. சிங்கத்தை கொண்டு விட்டு போகிறார். அந்த பெண்ணை பார்த்து விட்டு திரும்ப வருகிறார். வருகிற வழியில் என்ன நடக்குது? அந்த சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அந்த தேனை எடுத்து என்ன செய்கிறார்? இதுதான் பேக் ஸ்லைடிங் எக்ஸ்பீரியன்ஸ், பின்னோக்கி இழுக்கிற விஷயம். அந்த சிங்கத்தின் சரீரத்துக்குள்ளே இருக்கிற தேனை எடுத்து என்ன செய்கிறார்? எப்படிப்பட்ட காரியங்கள் சிம்சோனை பின்னோக்கி இழுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நீங்களும் நான் எந்த காலங்களில் நம்ம இழுக்கிற பாவங்களை சொல்லுங்க உதறி தள்ளிவிட்டு முன்னோக்கி நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த லோத்துவையும் குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுவதற்கு பெரிய ஒரு வேலை செய்கிறார். இந்த சோதோம் குமார பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்கு திட்டமிட்ட உடனே ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் தூதர்களை அனுப்புகிறார். லோத்து குடும்பத்தோடு ஓடி போகுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. லோத்து என்ன செய்கிறார்? திரும்ப பார்க்கிறார். உப்பு தூணாய் மாறி போகிறார். பின்னோக்கி இழுக்கிற காரியங்களை நாம் தள்ளிவிட்டு முன்னோக்கி நடந்து செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம நிறைவு செய்யலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43:18 சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பின்னான இதுக்கு முன்னாடி நாம் லயித்து போன பாவங்கள், அக்கிரமங்கள், அதனால் பெற்றுக்கொண்ட சந்தோஷ மகிழ்ச்சியெல்லாம் என்ன செய்யணும்? புறந்தள்ளி விட்டு. அதனால தான் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் குடிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு ஆலோசனை என்ன அப்படின்னா, மதுபானம் பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போதே நீ அதை பாராதே. அது பளபளப்பாக தோன்றும் போதே நீ பைபாஸில் என்ன செஞ்சிடணும்? நீ போய் கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன ஆகும்? கடைசியில் அந்த வசனம் முடிகிறது, என்னை அடித்தார்கள் சுரணை இல்லை, என்னை அடித்தார்கள், எனக்கு ஒரு உணர்வும் இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்லார், பளபளப்பாய் தோன்றும் போதே உன் கண்ணை அதை விட்டு நீ விலக்கிக்கொள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா 9:62 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாறவே முடியாது. அன்புக்குரியவர்கள், எந்த காலங்களில் நம்மை பின்னோக்கி இழுக்கிற காரியங்களை நாம் உதறி தள்ளிவிட்டு முன்னோக்கி செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு பாடலை பாடி நம்ம நிறைவு செய்து விடலாம். முதலாவது பாடல் என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என் உருவம் மறைந்த உள்ளம் கைகளில் கூடிய ஆணிகளா, என் உருவம் மறைந்த உள்ளம் கைகளில் கூடிய ஆணிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, கண்மலை மீதினிலே எந்தன் அடிகளை நிறுத்திடவே, கண்மலை மீதினிலே எந்தன் அடிகளை நிறுத்திடவே, கல்வாரி மலையின் ஓரத்திலே தள்ளாடி நடந்ததென்ன, கல்வாரி மலையின் ஓரத்திலே தள்ளாடி நடந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொன்னிறமேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொல்லாத சேவகர் போர்த்திய செவ்வங்கி மேலும் சிவந்ததென்ன, பொல்லாத சேவகர் போர்த்திய செவ்வங்கி மேலும் சிவந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. மறுபடி பாடுவோம். என்
சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கூடிய ஆணிகளா, என் உருவம் வரைந்த உள்ளம் கைகளில் கூடிய ஆணிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபத்திலே பவுல் எழுதுகிறார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் ஓட விரும்புகிறேன். உணவு என்கின்ற இச்சை இஸ்ரவேல் மக்களை பின்னோக்கி இழுத்தது. மோசே கூட முறுமுறுப்பை காணும் பொழுதெல்லாம் தேவனோடு கூட சண்டையிட்டு அவரை பின்னோக்கி இழுக்கக்கூடிய அனுபவத்துக்கு நேராக கடந்து போனார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட சிலுவையை மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி நீ உண்மையிலே தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா என்று அவரை இழுக்கக்கூடிய காரியங்கள் நடந்தது. சிம்சோன் கூட அவரை பின்னோக்கி இழுக்கிற பாவத்திலே விழுந்து கர்த்தர் வைத்த இலக்கை இழந்து போனார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் ஒருவேளை யாக்கோபை போல தடுமாறுகிற காலங்கள், ஏமாற்றுகிற காலங்கள், நம்மை பின்னோக்கி இழுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று இன்றைக்கு நாம் உணர்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஒருவேளை நம்மை பின்னோக்கி இழுக்கிற பாவங்கள் என்ன என்று நாம் அறிந்து கொண்டு அவைகளை விட்டு நாம் விலகுவதற்கு இந்த நாளிலே நாம் பிரயாசப்பட நாம் அழைக்கப்படுகிறோம். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது பட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கி உம்மை கீட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணும் ஐயா என்ற தேவனே, கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் ஓமதண்டை அருமையாயன்னை அழைத்து அன்பின் தூதன் ஆக செய்யும் தேவனே, நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் நாவல் பூமி. அன்பு நிறைந்த ஆண்டவரே, எங்களை இழுக்கிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடுவதற்கு உம்முடைய பலனை தருவீராக. சிம்சோனை இழுத்த பாவங்கள், யூதாசை இழுத்து போட்ட பாவங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை இச்சையினால் இழுத்து போட்ட காரியங்களை எங்களையும் இழுத்து கொண்டே இருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே, பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் ஒட்டுணிகளைப் போல ஒட்டி கொண்டே இருக்கிறதே சுவாமி. அவைகளை உதறி தள்ளிவிட்டு நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்திலே நாங்கள் பொறுமையோடு இலக்கை நோக்கி ஓடுவதற்கு எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதத்தை ருசித்து பார்த்த சிம்சோன் அடுத்த வினாடியே பாவத்தை நோக்கி ஓடியதைப் போல நாங்கள் ஓடாதபடி எங்களை இழுக்கிற பாவங்களையும் அக்கிரமங்களையும் உதறி தள்ளிவிடுவதற்கு எங்களுக்கு சத்துவத்தை, தைரியத்தை, மனவலிமையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். லெந்து காலங்களில் பாவங்கள் எல்லாவற்றையும் எங்களை பின்னோக்கி இழுக்கிற பாவங்களை நாங்கள் தள்ளிவிட்டு முன்னோக்கி சிலுவையை நோக்கி நாங்கள் நகர்ந்து செல்ல கிருபை தருவீராக. இந்த நாளில் இரவு வேளை முழுவதும் இந்த வார்த்தைகளை கொண்டு தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கீழும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அவருக்கு நன்றி. சிறப்பான பாடல் வழிபாட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தையை நம் மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த
ஐயா அவர்களுக்கு மறுபடியுமாக நம்முடைய திருச்சபையின் சார்பிலே நன்றிகளை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அவர்களையும் அவர்களுடைய இசை திருப்பணியையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக 3 பாடல்கள் மாத்திரமே உண்டு. நாம் பாடல்களை இணைந்து பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பொழுது ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பில் ஒரு பாடல், அதைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பாடல், அதைத் தொடர்ந்து பாடகர் குழுவினர் பாடல் பாட நிறைவு ஜெபம் ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்வு நடைபெறும். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பிலே பாடல் பாடும்படி அன்போடு கூட அழைக்கின்றேன். அதைத் தொடர்ந்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஆயத்தமாக இருக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இரத்தவெல்லம் கோலமிட திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சென்றனரே சென்றனரே கல்வாரி மாமலையோரம் ஒருங்கோர காட்சி கண்டே நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளிலே
சகித்தார். சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார். நிந்தனை பல சகித்தார். கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே நீர் வழிந்திடுதே இந்த நீர் சுவரோ நீர் சுவதோ வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே நீர் வழிந்திடுதே இந்த மீட்பர் இயேசுவதோ இந்த மீட்பர் இயேசுவதோ இந்த மீட்பர் இயேசுவதோ பெண்கள் ஐக்கிய சங்கத்தினர் பாடல் பாடவும் அடுத்தபடியாக நிறைவாக பாடகர் குழுவினர் பாடலாம்.
நிறைவு பாடலை பாட பாடகர் குழுவினர் முன் வருகிறார்கள். கல்வாரி அன்பை எண்ணீரும் வேலை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேலை கண்கள் கலங்கிடுவே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை. எத்தீசையும் குரல் கொடுக்கின்றதே, என் மனம் தீகைக்கின்றதே. எத்தீசையும் குரல் கொடுக்கின்றதே, என் மனம் தீகைக்கின்றதே. கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. என்னையும் உம்மைப் போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரங்கோ. என்னையும் உம்மைப் போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரங்கோ. எங்களை தடை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே. எங்களை தடை மட்டும் தாழ்த்துகிறோம், தந்து விட்டோம் அன்பு கரங்களிலே. கேட்டு என்றும் நடந்தோம். கல்வாரி அன்பை எண்ணீரும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணீரும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவின் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பானவர்களே, இந்த நாளிலும்
ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இந்த திருப்பாடல்களை பாடவும் ஆண்டவருடைய பாடுகளையும் மரணத்தையும் பாடல் வழியாக நினைவு கூறவும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும் பாடல்களை பாடின ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொடுத்த ஐயா அவர்களுக்கு மறுபடியுமாக திருச்சபையின் சார்பிலே நன்றி சொல்கிறேன். பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் பங்கு பெற்ற இந்த அனுபவத்தோடு நாம் தொடர்ந்து கல்வாரிக்கு நேராக சிலுவைக்கு நேராக நம்முடைய பயணத்தை அமைத்து கொள்வோம். ஆண்டவருடைய கரம் நம்மை ஆளுகை செய்யட்டும். நம்முடைய இணை குருவானவர் ஐயா அவர்கள் நிறைவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஆசீர்வாதத்தோடு கூட இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள கடவுளே, உம்முடைய அளவற்ற கிருபையினாலே நீர் கிருபையாய் கொடுத்த அந்த 2025ஆம் ஆண்டிலும் உம்முடைய பாடுகளின் ஞாயிறன்று கர்த்தாவே உம்முடைய திருப்பாடுகளை குறித்து பாடல் வழியாய் கர்த்தாவே தூய இம்மானுவேல் ஆலயத்தில் உள்ள ஐக்கியத்திலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் கர்த்தாவே துதித்து பாடவும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே ஓய்வு நாள் பிள்ளைகளும் வாலிபர்களும் கர்த்தாவே ஆண்கள் ஐக்கிய சங்கமும் பெண்கள் ஐக்கிய சங்கமும் பாடல்களும் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே புகழ்ந்து பாடவும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே தாசர் மூலமாய் இசை வழியாய் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்த வேத வார்த்தைக்காக நன்றியோடு மெத்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய பாடுகளை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற பொழுது கர்த்தாவே நீர் எங்களுக்காக பட்டீர் பாடுகள் என்று சொல்லி கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளத்தக்கதான உணர்வை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் கர்த்தாவே ஒரு பாவம் அறியாதவர், எங்களுக்காக நீர் பாவமாக்கப்பட்டீர். அதன் மூலமாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு மீட்பை உண்டு பண்ணினீர். அதன் மூலமாய் கர்த்தாவே நீர் கர்த்தாவே எங்களை பிதாவோடு கூட ஒப்புரவாக்கினீர் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே நாங்களும் இந்த உலகத்திலே கர்த்தாவே உமக்கென்று வாழவும் கர்த்தாவே ஒப்புரவாகலின் ஊழியத்தை நிறைவேற்றத்தக்கதான கிருபையா ஜெபிக்கிறோப்பா. எங்களை கொண்டு கர்த்தாவே நீர் கர்த்தாவே வரக்கூடிய நாட்களிலே செய்வதற்கான காரியங்களை நீர் திட்டமிட்டிருக்கின்ற பொழுது கர்த்தாவே அது வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கத்தக்கதாய் கிருபையா ஜெபிக்கிறோப்பா. ஆம் கர்த்தாவே, நீர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்ற முடிவாய் இந்த உலகத்திலே வந்து கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தாவே கல்வாரி மட்டுமாக கர்த்தாவே உம்மை அர்ப்பணித்து சிலுவையிலே கர்த்தாவே உம்முடைய கடைசி ஜீவனையும் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஜீவனோடு கர்த்தாவே இந்த உலகத்திலே வாழும்படியாய் உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறீர் என்ற அந்த உணர்வோடு கூட கர்த்தாவே நாங்கள் இருக்கும் காலம் மட்டுமாக உம்மை நாங்கள் பிரதிபலிக்க கிருபையா ஜெபிக்கிறோப்பா. நாளை கர்த்தாவே நாங்கள் வந்து உம்மை ஆராதித்திருக்கின்றோம் ஆண்டவரே. நாங்கள் உலகத்துக்குள்ளாக செல்ல இருக்கின்றோம். உலகத்தின் எந்த காரியமும் கர்த்தாவே எங்களை அசுத்தப்படுத்தாதபடி கர்த்தாவே நாங்கள் கொண்டிருக்கின்ற பரிசுத்தத்தை கர்த்தாவே காத்துக்கொள்ளவும் உம்முடைய கல்வாரிக்கு நேராக எங்களை திருப்பவும் இருக்கிறமாய் மீ பிரேசம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். பரமண்டலங்கள் பிதாவே, உடைய நாமம் பிரஸ்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, ராஜ்யம் வல்லமை மகிமை நன்றிக்கு முடியவில்லை. ஆமென். ஆண்டவருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் தயவுள்ள பராமரிப்பிற்கும் பாதுகாப்புக்கும் நம் அனைவரையும் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் அனைத்து நாட்களிலும் அனைவரோடும் நிலைத்து நிற்பதாக.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரது ஆவியோடும் இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஆமென்.